Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வேலச்சேரியில நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு Dolby Atmos இன்ஸ்டாலேஷன் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா AV ரிசீவர், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் ப்ளஸ் ஒரு மீடியா பிளேயர் இதை வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஸ்பீக்கர் கேபிள், HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் இதுவுமே நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 5.0 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஏற்கனவே சோனியில் ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் அவர் வச்சிருந்தாரு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு ஃபுல் பேக்கேஜஸாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த கேபிள் எல்லாமே ஒரு லோக்கல் பிராண்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நம்ம இம்ப்ரெஷன் அப்படிங்கிற பிராண்டில் நம்ம ஸ்பீக்கர் கேபிள் வந்து அவருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு காப்பர் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டதுனால நம்ம நிறைய இடத்துல ட்ரில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆப்ஷனுங்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் ட்ரில் பண்ணாமல் ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி நம்ம லே பண்ணி எவ்வளோ நம்ம இதாக பண்ண முடியும், நீட்டாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார். இன்ஸ்டாலேஷனுக்குன்னு சரி, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேபிளிங் எல்லாமே நம்ம வந்து லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா சோனியில் டவர் ஸ்பீக்கர்ஸ் சரௌண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லா ஸ்பீக்கரையும் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 150 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இதை வந்து நீங்கள் ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா HDMI கேபிள் எல்லாமே பிராண்டடில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் எல்லாமே பிராண்டட் தான். ஸோ பனானா ஃப்ளக் மட்டும் தற்சமயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ டேரெக்டாக ஒயர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் பனானா ஃப்ளக் நம்ம அவருக்கு கொடுப்போம். ஸோ அவருமே நம்ம வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ கேபிள் எல்லாமே நம்ம பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்கில் சப்வூஃபர் கொடுத்துருந்தோம், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆங்கியோ கொடுத்துருந்தோம், மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா டியூனில் மீடியா பிளேயர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இந்த மீடியா பிளேயர் பார்த்துட்டிங்கன்னா OTD ப்ளஸ் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே ரீடபிள் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய மீடியா பிளேயர் தான். ரீசனபிள் ப்ரைஸு, அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸுக்கு எல்லாமே நம்ம வால் மோட் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்டாண்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்டாண்டில் ஹேங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டோ எந்த சப்போர்ட்டுமே நம்ம கேட்கறது இல்லை. முழுக்க நம்ம சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை தான் கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ Yamahaவில் உங்களுக்கு 583 அப்படிங்கிற Dolby Atmos ரிசீவர், டியூன் மீடியா பிளேயர், போல்கில் ஒரு 12 inches சப்வூஃபர், ஆங்கியோவில் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இது நம்ம சப்ளை பண்ணியிருந்தது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சோனியில் ஒரு 5.1 சிஸ்டம் ஏற்கனவே அவங்க வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகிட்டாரு. ஸோ இது வரைக்கும் நான் பிராண்டட் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிராண்டட் போனதுனால அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவர் கரெக்டாக நம்ம செலக்ஷன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவோட எண்டில் டெமோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Oh, Mama, I have got to get me one of these.